ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசும் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா 2024 நாடாளுமன்ற தேர்தல் 19ஆம் தேதி ஓட்டு எலெக்ஷன் நடந்தது. அதே நேரத்துல நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம ஒரு ஓட்டு எலெக்ஷன் நடத்தணும். விடுதலை சிறுத்தை கட்சி, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, ரெட்டலை, இவங்க 4 பேர் கட்சியும் பார்த்தீங்கன்னா போட்டு போஸ்ட் மூலியமாக இவங்களுக்கு யார் ஓட்டு போட்டீங்க, சிதம்பரம் தொகுதியில யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்களுடைய போட்டோ போட்டு இவங்களுக்கு யார் ஓட்டு போடுவீங்கன்னு நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக ஓட்டு பார்த்தீங்கன்னா போட வச்சோம். அதுல மினிமம் பார்த்தீங்கன்னா 55,000 பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டாங்க. 55,000 பேர் ஓட்டு போட்டு யாரை வெற்றின்றதை தீர்மானிச்சாங்க. சிதம்பரம் தொகுதியில யாருக்கு அங்க வெற்றின்றது 55,000 பேர் தீர்மானிச்சிருக்காங்க. சோ அந்த வீடியோ தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிதம்பரம் தொகுதியில மிகப்பெரிய மோதல் யாருக்கு பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி ஏச்சி தமிழன் திருமாவளவன் அவர்களுக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய கார்த்திகா அவர்கள் பாத்தீங்கன்னா போட்டிடுறாங்க. சிதம்பரம் தொகுதியில வெற்றின்றதை தீர்மானிக்கக்கூடிய 4 கட்சிகள் பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, பிஜேபி, ரெட்டலை, இவங்க தான் பாத்தீங்கன்னாக்கா வெற்றின்றதை தீர்மானிக்கக்கூடிய 4 கட்சி தான். அந்த 4 கட்சியில மக்கள் அனைவரும் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி ஏச்சி தமிழன் திருமாவளவன் தான் அனைவரும் ஓட்டு போட்டு வெற்றின்றதை தீர்மானிச்சிருக்காங்க. 55,000 பேர். ஓகேங்களா? 100ல எத்தனை பர்சன்டேஜ் மூலியமா இவங்க ஜெயிச்சிருக்காங்க, அது மூலியமா நம்ம பாத்தீங்கன்னாக்கா வெளியிடலாம். ஓகேங்களா? இப்ப அந்த 100ல எவ்வளவு பர்சன்டேஜ் விடுதலை சிறுத்தை கட்சி, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, அதிமுக என்றதை எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, சோ அதை பத்தி நம்ம பாத்திரலாம். விடுதலை சிறுத்தை கட்சி ஏச்சி தமிழன் திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் 100ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 43% எடுத்து ஃபர்ஸ்ட் இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றின்றதை தீர்மானிச்சிருக்காங்க. செகண்ட் இடம் பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி வந்திருக்காங்க. 30% எடுத்து பிஜேபி செகண்ட் இடம் வந்திருக்காங்க. 3வது இடம் யாரு வந்திருக்காங்க சொன்னீங்கன்னு நினைச்சீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஆச்சரியம் படுற விஷயம் தான். நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னாக்கா 3வது இடம் பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய பரிதாபம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய தோல்வி பாத்தீங்கன்னாக்கா சிதம்பரம் தொகுதியில வந்திருக்கு. எதனால பாத்தீங்கன்னாக்கா வெறும் 9% மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா அதிமுக சிதம்பரம் தொகுதியில வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்ல யாரெல்லாம் முன்னாடியில இருக்காங்கன்றத லைனா சொல்லிட்டு வரேன். சோ தயவு செய்து கேட்டுக்குங்க. விடுதலை சிறுத்தை கட்சி 43% பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. பிஜேபி 30% பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 18% பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதிமுக வெறும் 9% மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி சிதம்பரத்துல சந்திச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நான் சொல்லல, சிதம்பரம் தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தான் ஓட்டு போட்டு இவங்க வெற்றின்றதை தீர்மானிச்சு வரலாறு பேசும் சேனல்ல ஓட்டு எலெக்ஷன் நடக்கும் போது அவங்க ஓட்டு போட்டு தான் இவங்க வெற்றின்றதை தீர்மானிச்சிருக்காங்க. அதுதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். மக்கள் என்ன ஓட்டு போட்டாங்களோ அது வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய சேனல் தான் வரலாறு பேசும் சேனல். அதன் மூலியமா தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். விடுதலை சிறுத்தை கட்சி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியில இருக்கு. திருமாவளவன் அண்ணவர்கள் பாத்தீங்கன்னாக்கா சிதம்பரம் தொகுதியில கண்டுக்கவே இல்லை, அவர் எந்த ஒரு நல்ல திட்டங்களும் பாத்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதிக்கு கொண்டு வரல அப்படி மிகப்பெரிய குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னாக்கா சிதம்பரம் தொகுதியில அனைவரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்ப கதையே மாறி போய் வெற்றின்றத திருமாவளவன் அவர்களுக்கு தான் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக திருமாவளவன் அவர்கள் உருவாகி இருக்கிறாருங்க. இந்த 55,000 பேர்ல விடுதலை சிறுத்தை கட்சி இவ்வளவு ஓட்டு எண்ணிக்கையில முன்னாடி வந்ததுக்கு காரணம் அவங்களே கமெண்ட் மூலியமா சொல்லியிருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 3,000 ஓட்டு எண்ணிக்கையில தான் பாத்தீங்கன்னா வெற்றின்றதை தீர்மானிச்சாங்க. 2024 விடுதலை சிறுத்தை கட்சி ஜெயிக்கவே முடியாது, சிதம்பரம் தொகுதியை அவங்க மறந்து விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடியே எத்தனை தொகுதிகள் அப்படி எங்களுக்கு தருவீங்க அப்படி கேட்கறதுக்கு முன்னாடியே சிதம்பரம் தொகுதி நான் அங்கதான் போட்டியிடுவேன், சிதம்பரம் தொகுதி என்னோட தொகுதி, நான் தான் அங்கதான் போட்டியிடுவேன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடியே ஏச்சி தமிழன் திருமாவளவன் அவர்கள் அங்க சொல்லிட்டாரு. அது திமுக மிகப்பெரிய சர்ச்சையாக மிகப்பெரிய கூட்டணியில வெடிச்சது. சிதம்பரம் தொகுதியில மக்கள் ஏன் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு திருமாவளவன் அவர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. ஜாதி அடிப்படையில மக்கள் அனைவரும் ஒண்ணுதான், உனக்கு நான் சமம் தான், எல்லா பிறப்பாலும் ஒருத்தரும் வசந்தவனும் இல்ல, ஒருத்தர் தாழ்ந்தவனும் இல்ல, அனைவரும் இங்க சமம்னு சிதம்பரம் தொகுதி மட்டும் இல்ல 40 தொகுதியிலையும் ஏச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் அவருடைய போராட்டங்களும் அவர் பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. சிதம்பரம் தொகுதியில விசிகா எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அதுல மிகப்பெரிய கூட்டணி பாத்தீங்கன்னாக்கா அதிமுக திமுகன்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் பாத்தீங்கன்னாக்கா வெடிச்சிருந்தது. ஏன்னா அதுல கூட்டணி பாத்தீங்கன்னாக்கா அதிமுக, பிஜேபி, தேமுதிக, பாமக இவங்க 2019 இந்த கூட்டணியில இருக்கும் போது சிதம்பரம் தொகுதியில ஏச்சி தமிழன் திருமாவளவன்களை ஜெயிக்க முடியல. ஆனா இப்ப பிஜேபியும் பாமகவும் ஒரு கூட்டணி, அதிமுகவும் தேமுதிக ஒரு கூட்டணி இவ்வளவு பிரிஞ்சிருச்சு. இப்ப சிதம்பரம் தொகுதியில திருமாவளவனை தோக்கடிப்பேன் அப்படின்னு சவால் விடுறது
மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு பேசி இருக்காங்க அப்படின்னு பார்த்தனாக்கா விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் பார்த்தனாக்கா சொல்றாங்க. அதிமுக விடுதலை சிறுத்தை கட்சியா அப்படின்னு நினைக்க போய் இன்னைக்கு பிஜேபியா இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியா அப்படின்னு ஒரு நிலைமை உருவானதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி கூட்டணியில பாமக இருக்கு. அவங்கதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த நிலைமையை உருவாக்குனதுக்கு காரணமாக மக்கள் சொல்றாங்க. நீங்க பாமக மட்டும் பிஜேபி கூட கூட்டணி இணையலனாக்கா பிஜேபி ஜீரோல இருப்பாங்க. பிஜேபி இருக்கிறன்னு தெரியாம பார்த்தனா போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு அங்கீகாரமாக விடுதலை சிறுத்தை கட்சியா இல்ல பாமகவுக்கு இந்த அளவுக்கு முடிவு பண்ண காரணமே பாத்தீங்கன்னாக்கா பாமக தான் பிஜேபி கூட்டணியில இணைஞ்சதுனாலதான் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்கப்படுறேன். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எவ்வளோ எலெக்ஷன் பார்த்திருப்பாரு. அவங்க எலெக்ஷன் பார்த்து கூட திருந்தாம பிஜேபி கூட போய் கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. பிஜேபி தேசிய கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஜீரோ தான். ஆனா இருந்தாலும் பிஜேபி கூட போய் கூட்டணி இணைஞ்சு இது எந்த அளவுக்கு முட்டாள்தனமான பாமக ஒரு கட்சி நடத்துறாங்கன்றது இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கு. நம்ம யாரால நசுக்கப்பட்டிருக்கோம், நம்ம யாரால துன்பப்பட்டிருக்கோம், இன்னைக்கு யாரால வேதனைப்பட்டிருக்கோம் அது தெரிஞ்சு கூட நீ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபி கூட போய் கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. இது பாமக தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல போட்டிட்டாலும் பிஜேபி கூட கூட்டணி இணைஞ்சாங்கனாக்கா பாமக மிகப்பெரிய தோல்வி சந்திக்க போறாங்க. கண்டிப்பா பாருங்க. மக்கள் பாத்தீங்கன்னா அனைவரும் மிகப்பெரிய எதிர்ப்பு பாத்தீங்கன்னாக்கா பாமக மேல இருக்கு. அது யாராலும் தவிர்க்கவே முடியாது. பாமக எப்ப பிஜேபி விட்டு விலகி வருதோ அப்பதான் பாமகக்கு வெற்றின்றது தீர்மானிக்கப்படும். அது வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணி இருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக வெற்றின்றது தீர்மானிக்கப்படாது. மிகப்பெரிய தோல்விதான் பார்த்தீங்கன்னா சந்திப்பாங்க. இது மக்கள் எடுத்த முடிவு, நான் எடுத்த முடிவு இல்லை. நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலியமா ஓட்டு எலெக்ஷன் நடத்தும் போது மக்கள் அனைவரும் பார்த்தோன்னா ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல் கமெண்ட் மூலியமாக அவங்க கருத்தை பார்த்தோன்னா பதிவு செஞ்சாங்க. இப்ப அது மூலியமா தான் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். என்னுடைய கருத்து எதுவுமே இல்லை. உங்களே நொத்தனாக பேசிக்கின்றான். என்றோடும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனல்ல மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.